எல்லாம் கிறிஸ்துவுக்கே என்று எண்ணினார். அவருக்கு இன்னைக்கெல்லாம் அவருக்கு கால்குலேஷன் போட்டு பார்த்தா கோடிக்கணக்கான பணத்திற்கு அதிபதி, கோடிக்கணக்கான சொத்துக்கு அதிபதி. அவ்வளோ பெரிய சொத்துள்ளவர் எல்லாவற்றையும் விட்டுட்டு கிறிஸ்துவுக்காக தன் வாழ்க்கை நஷ்டம் என்று விட்டு குப்பையாக இந்த ரோட்டில் வந்து நிற்கிறார். அவர் அறிந்திருந்தார் இக்காலத்து பாடுகள் எல்லாம் வருகிற மகிமைக்கு ஈடாகுமோ. அவர் பிடித்த பிடிப்பு இன்னது என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பிடித்து கொண்டேன், நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவை மறந்து முன்னானவைகளை நோக்கி நாடுகிறேன். பின்னான வாழ்க்கை என்பது ஒரு ராஜரீக வாழ்க்கை. பின்னான வாழ்க்கை பவுல் அப்படின்னாலே கிறிஸ்துவ நாட்களே அலறி கொண்டிருந்தார்கள். பவுல் அப்படின்னாலே அப்படியே பயந்து இருந்தாங்க. ஏன்னா அவன் பிடித்து சபைகளை துன்பப்படுத்தி கொலை செய்து கொண்டிருந்தான். அப்படிப்பட்ட ஒரு பவுல் ஒரு பெரிய இராணுவம் பின்னாடி இருந்தது, ராஜ்யம் பின்பதாக இருந்தது. இப்படிப்பட்ட பின்னாடி வாழ்க்கையை மறந்து முன்னாடி இருக்க வாழ்க்கை எப்படிப்பட்டதுனா ஒரு பாடுகள் நிறைந்த வாழ்க்கை, சிலுவை சுமக்கிற வாழ்க்கை, ஒரு கசப்பான வாழ்க்கை, எப்பொழுது உயிருக்கு உத்தரவும் கிடையாது, எப்போ நம்மளை பிடித்து எப்போ யார் நம்மை கொலை செய்வன தெரியாத ஒரு வாழ்க்கை, வசதியான வாழ்க்கை எல்லாம் விட்டுட்டு வனாந்தர வாழ்க்கை வாழ்ந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவர் சொல்கிறார், பின்னானவை மறந்து முன்னானவை நோக்கி நாடு தேடுகிறேன் என்று சொன்னார். இப்போ கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நம்ம பின்பதாக இருந்த வாழ்க்கையை மறந்து முன்பதாக இருக்கிற கிறிஸ்து என்ற வசனத்தை பிடித்து வாழ வேண்டியதான ஒரு வாழ்க்கை. அப்போ பவுலின் வாழ்க்கையிலே எல்லாம் இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா, எல்லாம் இயேசு கிறிஸ்து தான். உங்கள் வாழ்க்கை யாராக இருக்கணும்? இயேசுவா இருக்கணும். எதில் இருக்கணும்? இயேசுவா. எல்லாத்துலேயும் உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்துவாக இருக்கணும், எல்லாவற்றும் கிறிஸ்துவாக இருக்கணும். அவரை முன் வைத்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? உங்கள் வாழ்க்கையில் தோல்வியே கிடையாது. எப்பொழுது என்றால் கிறிஸ்துவாகிய தெய்வத்தை நீங்கள் முன் வைத்தால். இங்கே நம்ம வாசிச்சுட்டு இருக்கும்போது அவர் வாழ்க்கையில் எல்லாம் கிறிஸ்து என்றதான ஒரு வார்த்தையிலே அவர் சொல்லுகிற அவரை குறித்து, கிறிஸ்துவுக்குள் இருப்பதற்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமா என்கிறேன். அவர் பேசுகிறார், எனக்கு இருக்கிற பண பலம், பதவி பலம், அதிகார பலம், இந்த உலக அறிவு, உலக ஞானம் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்வதற்காக நான் இவைகளை நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறதாக அவர் சொல்லுகிறார். உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவதற்காக எல்லாவற்றும் நஷ்டமாக எண்ணினார். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக மாற்றினார். நீங்கள் கிறிஸ்துவுக்காக எவைகளை இழந்திருக்கீங்க? என்ன நடந்தாலும் கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும் என்று விரும்பினார். தன் வாழ்க்கையில் எவைகள் நடந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் கடந்து போனாலும் அவரை குறித்து அவர் சொல்லுகிறார், நான் கிறிஸ்து மகிமைப்பட வேண்டும் என்று அவர் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். அது மட்டுமில்லாமல் கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார் என்பதற்காக சந்தோஷப்பட்டார். நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்ள வெட்கப்படவில்லை, நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொள்வதற்கு அவர் சந்தோஷப்பட்டார். இன்றைக்கி எத்தனை பேரும் கிறிஸ்துவன் என்று சொல்லிக்கொள்ள வெட்கப்படுறோம். வேலை செய்கிற இடத்துல, நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற இடத்துல, படிக்க வேண்டிய இடத்துல நம்ம கிறிஸ்துவன் சொல்லிக்கொள்ள வெட்கப்படுறோம். காரணம் என்ன? நம்ம வாழ்க்கை ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கையாக இருக்கிறதுனால நம்ம வெட்கப்படுறோம். ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்படின்னா நான் கிறிஸ்துவன் என்று சொல்லிக்கொள்ள வெட்கப்பட மாட்டோம். ஏன்? அவன் நம்மளை கேள்வி கேட்பான். கிறிஸ்துவன்னு சொல்லிட்டா, ஏன்டா நீ கிறிஸ்தவனாக இருக்க தவறு பண்ணலாமான்னு கேட்பான். நீ கிறிஸ்தவனாக இந்த மாதிரி போய் பேசலாமான்னு கேட்பான். அதற்காகவே நம்ம என்ன செஞ்சுக்க மாட்டோம்னா, பல இடங்களில் நம்ம கிறிஸ்துவர்களாக வெளிப்படுத்தி கொள்ள விரும்ப மாட்டோம். வார்த்தையினாலும் நான் கிறிஸ்துவ என்று சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. சில நேரத்தில் செயல்களினாலும் நாம் கிறிஸ்துவ என்று சொல்ல வேண்டியதாக இருக்குது. எப்படி ஆகிலும் நம்மை கொண்டு நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியிலே நாம் தான் தெய்வ ஊழியர்களாக இருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கை தரத்தை பார்த்து சில ரட்சிப்புகள் வர வேண்டும். உங்கள் வாழ்க்கை தரத்தை பார்த்து கிறிஸ்து இப்படி தான் இருக்கிறாரா என்று மக்கள் சொல்ல வேண்டும். ஏனென்றால் எல்லா விக்கிரகத்திற்கும் அடையாளங்கள் இருக்கிறது, சுரூபங்கள் இருக்கிறது. நம்ம கிறிஸ்துவத்துக்கு மாத்திரம் சுரூபம் இல்லை. நம்ம ஆராதிக்கிறது எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வார்த்தை தான். வார்த்தை தான் நம்ம விசுவாசிக்கிறோம், வார்த்தை தான் ஆராதிக்கிறோம். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு கடவுள் அப்படின்னு சொல்ல கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு சாமி அப்படின்னா பைபிள் தான். அது நம்ம கண்ணில் பார்க்குறோம், கண்ணில் தூக்குறோம். அதுதான் எனக்கு ஒரு கண்ணால் பார்க்கக்கூடிய, கையால் தொடக்கூடிய சாமியாக இருக்கிறது. அதை தூக்கினவன் கீழே விழவே மாட்டான். ஆமென் சொல்லுவோமா? அதை குறித்து வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 119 வாசிக்கிறோம், அநேகமாயிரம் பொன்வெளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம், அது என் கால்களுக்கு தெய்வமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறதாக அவரை குறித்து சொல்லுகிறது. அப்போ வசனம் இருப்பும் கருக்குள்ள எந்த பட்டதும் கருக்கானது. வசனம் சொல்லுகிறது, இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வார்த்தை, வசனத்தை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஸோ வசனத்தை ஆராதிக்க, வார்த்தை ஆராதிக்கிற நாம்
நம்முடைய வாழ்க்கை தரம் ஒரு கிறிஸ்துவருக்கு அடையாளமாக, மக்களுக்கு சாட்சியாக வாழ்ந்திருக்க வேண்டும். நான் அனுதினமும் சாகிறேன் என்று சொன்னார். அனுதினமும் நான் கிறிஸ்துவுக்காகவும் மக்களுக்காகவும் சாகிறேன். ஒரு நபர் ரட்சிக்கப்படுவதற்கு அவர் கர்ப்ப வேதனைப்படுகிறதாக அவர் தன்னை குறித்து சொல்லியிருக்கிறார். அப்போ மக்களுக்காக பவுலுடைய எத்தனை ஒரு இழப்புகள். அவர் கர்த்தர் நிமித்தம் அவர் சிறைப்பட்டார். சுவிசேஷ நிமித்தம் பல முறை அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அது மட்டுமில்லாமல் அவர் போராட்டத்தின் மத்தியில் சுவிசேஷம் அறிவித்தார். என்ன ஆனால் அண்ணன் மீட்பு உயிரோடு கூட இருக்கிறார் என்று யோபு சொல்லுகிறார். என்ன ஆனால் என்ன, என் மீட்பு உயிரோடு கூட இருக்க என்று சொன்னார். இவர் சொல்லுகிறார், என்ன ஆனாலும் சரி, நான் கலப்பையில் கை வைத்து விட்டேன், பின்னிட்டு பாராதிருக்க கடவன். ஒரு ஊழியக்காரன் என்றால், ஒரு விசுவாசி என்றால், சபைக்கு போகிற நீங்கள் தேவ பிள்ளைகள் என்றால், கலப்பையில் கை வைத்து விட்டவர்கள் நீ பின்னிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடி அதிகமாக இருக்கும். உங்கள் முன்னிலைமை பார்க்கல, பின்னிலைமை கேட்டுள்ளதாக இருக்கும். சில பேர் நினச்சிட்டு இருப்போம், உள்ளே போகலாமா வெளியே வரலாமா, உள்ளே போகலாமா வெளியே வரலாமா, இதிலே ட்ராவல் பண்ணலாமா. ஒரு முறை பரமறிவை ருசி பார்த்து, ஒரு முறை அபிஷேகத்திலிருந்து, ஒரு முறை கர்த்தர் சமூகத்தில் இருந்தவன் பின்னிட்டு போனால் அவன் நிலை முன்னிலைமை பார்க்கும் பின்னிலைமை கேட்டுள்ளதாய் மாறும் என்று வசனம் சொல்லுகிறது. ஸோ முன்னாடி போங்க, போயிட்டே இருங்க. வசனத்தை கெட்டியாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா வசனம் சொல்லுகிறது, உங்கள் தடைகளை உடைக்கிறவர் உங்கள் முன்னே போகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தடையாக இருந்தாலும், குடும்பத்தின் மூலமாக தடைகள், பொருளாதார தடைகள், பிரச்சனைகளா, பாவ தடைகளா, எந்த தடைகளாக இருந்தாலும் அவர் தடைகளை உடைக்கிறவங்க முன்னே போகிறார். திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். உங்களுக்கு திறந்த வாசல் ஆண்டவர் வைத்திருக்கிறாரு, அதை ஒருவனும் ஒரு காலமும் பூட்ட மாட்டான். உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, தன்னுடைய உபத்திரவங்கள் லேசான உபத்திரவங்கள் என்றார். பாருங்க, அவரை குறித்து நீங்கள் பைபிளில் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப அவரை கஷ்டப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். அவருடைய வலிகள், வேதனைகள், அவருடைய அவமானங்கள், அவர் எப்படிப்பட்ட ஒரு பொறுப்பில் போஸ்டிங்கில் இருந்தக்கூடியவர், எவ்வளோ பெரிய பணக்காரன். அவர் ஒருத்தனை போ அப்படின்னா 1000 பேர் ஓடுத்து ரெடியாக இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு பதவியில் இருந்தவர். அவரை குறித்து சொல்லப்படும்போது அவருக்கு இருக்கிற உபத்திரவங்கள் எல்லாம் லேசாக இருந்ததாம். கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் இருப்பார்னா உபத்திரவம் ஒரு மேட்ரு கிடையாது. ஒரு ஆமீன் சொல்லுவோமா? எந்த உபத்திரவம் வந்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியும். ஏனென்றால் பாதாளத்தின் வாசல்கள் சபை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. நீங்களாம் யார்? சபை. ஸோ சபையாக நீங்கள் இருக்கிறதுனால பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்ள அவர் விட மாட்டார். நான் சுவிசேஷத்தை எப்பவுமே தைரியமாய் சொல்வதற்கு எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டான். அப்போ சுவிசேஷத்தை அவர் தைரியமாய் பிரசங்கித்தார். மக்களுக்காக பவுலுடைய வாழ்க்கை தரங்கள். அது மட்டும் இல்லாமல் பவுலின் வாழ்க்கை மக்களுக்காக எப்படியெல்லாம் அமைந்தது. உங்கள் வாழ்க்கை மக்களுக்கு எப்படி இருக்க வேண்டும்? இங்கே நீங்கள் கவனிக்கும் போது மக்களுக்கு போதித்து புத்தி சொன்னார். எதெல்லாம் தவறாக இருந்ததோ அது எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் பரிசுத்த ஆவியான உதவியோடு போதித்து புத்தி சொன்னார். மக்கள் வளர வேண்டும் என்று அவர் விரும்பினார். அடுத்தபடியாக மக்கள் மேல் அவர் திருப்தியாக இருந்தார். இது போதும். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம சுற்றி எல்லா குறைகளை மாத்திரம் தான் கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம். ஏன் பிரதர் எப்படி இருக்கீங்க? எனக்கு மனைவி சரியில்லை பிரதர், எனக்கு கணவர் சரியில்லை, என் பிள்ளைங்க சரியாக அமையல, என் பெற்றோர்கள் சரியாக எனக்கு அமையல. சில பேர் இன்னும் ஒரு அட்வான்டேஜாக ஒன்று சொல்கிறாங்க, எங்கள் சபை எனக்கு சரியாக அமையலை, எங்கள் சபை பாஸ்ட் எனக்கு சரியாக அமையலை. இப்படி மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டே வாழ்ந்து தன்னுடைய குற்றங்களையோ தன்னுடைய தவறுகளையோ திருத்தி கொள்ளாத சூழ்நிலை. ஆண்டவர் எங்கே நீங்கள் பிறக்க வேண்டும் என்றது அவர் தான் தீர்மானிக்கிறார். யார் வீட்டில் நீங்கள் பிறக்க வேண்டும் என்பதும் அவர் தான் தீர்மானிக்கிறார். ஆனால் எப்படி நீங்கள் வாழ வேண்டும் என்பது நீங்கள் தான் தீர்மானிக்கிறீர்கள். உங்களை சுற்றிலுமாக இருக்கிற உங்களுடைய கணவன், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், அவங்க தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஒரு ஆமீன் சொல்லிடுங்க. யார் பெஸ்ட்டு? உங்கள் கணவர், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள் தான் பெஸ்ட்டு. பிள்ளைங்களை மனசில் வச்சுக்கணும், என் அப்பா அம்மா தான் பெஸ்ட்டு. ஒரு ஆமீன் சொல்லிடுங்க. உங்கள் அப்பா அம்மா தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. அடுத்தது ஒன்று சொல்லிடுங்க, எங்கள் சபை தான் பெஸ்ட்டு. ஒரு ஆமீன் சொல்லி, எங்கள் பாஸ்டர் தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா எனக்கு ஆண்டவர் கொடுத்தது தான் த பெஸ்ட்டு. இதில் வாழ்வதற்கு, இதில் நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் ஜெபிக்கணும். இந்த குடும்பத்தில் ட்ராவல் பண்ணுறதுக்கு, இந்த அப்பா அம்மாவோட ட்ராவல் பண்ணுறதுக்கு, இந்த பிள்ளைகளோடு ட்ராவல் பண்ணுறதுக்கு, இந்த சபையோடு ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு பக்குவம் கொடுங்க, சொல்லிக் கொடுங்க என்று நீங்கள் ஜெபிக்கணும். ஸோ எதை எனக்கிட்ட இருக்கிறதோ அதை போதும் என்று எண்ணுங்கள். மக்கள் மேல் அவர் திருப்தியாக இருந்தார். ஆனால் மக்கள் அவரை கடிந்து கொண்டார்கள், மக்களை அடித்தார்கள். மக்கள் 2 முறை அவர் கல்லால் அடித்தாங்க. யார்? பவுலை. பல முறை எங்கள் தேசத்துக்கு வராது என்று சொல்லி அவரை எங்கள் ஊரை விட்டு கடந்து போகும்படி சொன்னார்கள். ஆனாலும் அவர் மக்கள் மேல்
அவர் திருப்தியாக இருந்தார். இந்த மக்கள் எனக்கு போதும் என்று அவர் எண்ணினார். மக்களை பாதுகாத்தார். மக்கள் தான் எனக்கு மகிமை என்று சொன்னார். மக்கள் தான் எனக்கு மகிமை, என்னுடைய ஸ்ட்ரென்த்தே மக்கள் என்று சொன்னார். ரட்சிக்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் நமக்கு மகிமையாக இருக்கிறார்கள். ஆறாவதாக அவர் சொல்கிறார், பவுல் மக்களுக்காக அவர் பாடுபட்ட ஒரு நபராக இருந்தார். பவுல் மக்களுக்கு எப்பொழுதும் தோள் கொடுக்கிறவராக, அந்த கிறிஸ்தவர்கள் நீங்கள் எப்படி இருக்கணும்னா மக்களுக்கு தோள் கொடுக்கிறவங்களாக இருக்கணும். மக்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு நீங்கள் தான் ஒரு தேவ ஊழியக்காரர். அங்கே ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணணும், ஊழியக்காரர் உதவி செய்ய முடியாது. ஸோ நீங்கள் தான் அங்கே ஊழியக்காரராக இருப்பீங்க. எனவே அதை நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். மக்களுக்கு எல்லாம் கொடுத்தார். தன் அண்டையில் இருக்கிற நேரத்தை, உழைப்பை, எல்லாம் என்னென்ன இருக்கிறதோ அது எல்லாவற்றையும் மக்களுக்காக கொடுத்தார். அவர் சொல்கிறார், எனக்காக ஜெபியுங்கள் என்று மக்கள் அண்டையில் கேட்டுக்கோ. நான் பெரிய பாஸ்டர், நான் அற்புதம் நடக்குது, நான் நின்னா நான் பிசாசு ஓட்டுறேன், எல்லாமே செய்கிறேன், நல்ல பிரசங்கியார். ஸோ அந்த மாதிரி அவர் பெருமை கொள்ளவில்லை. அவர் தன்னோடு கூட இருக்க மக்கள் அண்டையில் கேட்டுக்கொள்வதெல்லாம் எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார். எனக்காக ஜெபியுங்கள் என்று சொன்னார். அவரே ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை ஜெபிக்கிறார், ஆண்டவரே உம்முடைய அதிசயங்களை, உம்முடைய பெரிய பெரிய அதிசய அற்புதங்கள் எல்லாம் அறிந்து கொள்வதற்கு எங்கள் கண்கள் திறந்திருளும் என்று ஜெபிக்கிறார். சில நேரத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகள் நம்மளால் புரிந்து கொள்ள முடியாததுனால தான் பல வார்த்தைகளால் நம்ம பேசுகிறோம், புலம்புறோம், வருத்தப்படுறோம், உடையிறோம். ஏன்னா அவருடைய அன்பையும் அவருடைய ஆழத்தையும் அவருடைய அற்புதங்களையும் நம் வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள முடியாத போது, அதனால தான் பவுல் ஜெபிக்கிறார், ஆண்டவரே உங்களுடைய அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக எங்களை மாற்றுங்க. உங்களுடைய அன்பு பெரியது. ஸோ அதை புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கேற்ற அந்த வல்லமை எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். அப்போ இப்போ நாங்கள் பிரசங்கம் பண்ணுறது எல்லாமே எல்லாருக்கும் புரியுறது கிடையாது. அப்போ எல்லாருக்கும் சிலதெல்லாம் புரியுறது. அப்போ நீங்கள் தான் ஜெபிக்கணும். ஒவ்வொரு வாரமும் சண்டே இப்படி சர்ச்சுக்கு வரும்போது ஜெபிச்சுட்டு வரணும், ஆண்டவரே எனக்கு பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு புரிய வேண்டும். உலக அறிவு இல்லை, உங்களுடைய எஜுகேஷன், நீங்கள் படித்த படிப்பு அறிவு இல்லை, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அறிவு இல்லை, வேத அறிவு தாங்க, பரிசுத்த ஆவியானவரே அந்த அறிவு கொடுங்கன்னு நீங்கள் ஜெபிக்கணும். நாம் இங்கே உட்காந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நம்ம பாஸ்டர் பிரசங்கத்தை கவனிப்போம், நம்ம படிப்பை வச்சு கவனிப்போம், நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் அதை வச்சு நம்ம யோசிப்போம். ஸோ இதெல்லாமே ஃபெயிலியரில் கொண்டு போய் விட்டுரும். உங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஒரே அறிவு இருக்கணும், கர்த்தருடைய ஆவியான கொடுக்குறதானே அந்த அறிவு. ராமன் சொல்லுவோமா, அந்த அறிவு உள்ளவர்கள் மாத்திரம்தான் பிரசங்கியார் பேசுகிற வார்த்தைகளை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நாங்கள் வேதத்தை படிக்கும்போது உலக அறிவோ எங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸோ உட்காந்து படிக்கிறது கிடையாது. பரிசுத்த ஆவியான உதவி செய்ய சொல்லி நாங்கள் என்ன செய்கிறோம்னா அந்த வசனத்தை எல்லாம் படித்து உட்கார்ந்து எழுதி டைப் பண்ணி பவர் பாயிண்ட் பண்ணி கொண்டு வரோம். எங்களுடைய அறிவல்ல, எங்களுடைய அறிவெல்லாம் ஏமாத்திரும். ஆண்டவரால் எதெல்லாம் கிடைக்கிறதோ அதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதமாக கிடைக்கும். ஓகே, லாஸ்ட் ஒன் அவரை குறித்து நம்ம பார்ப்போம்னா,